வணக்கம் நிகிதா. அதான் தற்பொழுது இந்த விவகாரத்தில் அந்த குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை தகவலினை வெளியிட்டிருக்கின்றார்கள். எக்ஸ் பதிவில் அவர்கள் இந்த தகவலினை வெளியிட்டிருக்கின்றார்கள். திங்கட்கிழமை இந்த சம்பவமானது நடைபெற்றது. காலை 6 மணி அளவில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பொழுதுதான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுதானுடைய அந்த செயினானது பறிக்கப்பட்டிருந்தது. 4 பவுன் அளவிலான அந்த செயலானது பறிக்கப்பட்டது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியபுரி அப்படின்ற பகுதியில தான் இந்த சம்பவமானது நடைபெற்றது. அந்த பகுதியை பொறுத்தவரையில் ஒரு அமைதியான ஒரு பகுதியாக இருக்கும். பெரிய அளவில் மக்கள் நடமாட்டம் இருக்கிறது என்றால் பல்வேறு நாடுகளுடைய தூதரகங்கள் அந்த பகுதியில் இருக்கின்றது. அதன் காரணமாக அங்கு பெரிய அளவில் மக்கள் நடமாட்டம் இருக்காது. அதன் காரணமாக ஒரு அமைதியான ஒரு பகுதியாகவே இருக்கும். ஆனால் பாதுகாப்பு இருக்கும். இருந்த போதிலும் இந்த சம்பவமானது அந்த தினம் ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த புதன்கிழமை அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. டெல்லி காவல்துறையை பொறுத்தவரையில் 1500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் ஸ்கேன் செய்து பார்த்ததாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. ஏராளமான சிசிடிவி கேமராக்கள் அங்கு பொருத்தப்பட்டிருக்கின்றன என்றால் பல்வேறு நாட்டினுடைய தூதரங்கள் இருப்பதன் காரணமாக அதன்படி பார்க்கும்பொழுது 1500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அவர்கள் ஸ்கேன் செய்ததாகவும், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே குற்றப்பதிவுகள் உள்ளவர்கள் மற்றும் சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட நபர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கும் மேல் விசாரணை மேற்கொண்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. போலீசார் அந்த சந்தேக நபருடைய வழியை அடையாளம் கண்டு அவருடைய முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரை அடையாளம் காணும் பணியில் டெல்லி காவல்துறை ஈடுபட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தேக நபர் அந்த கருப்பு சுசுகி 125 ஸ்கூட்டரில் பயணம் மேற்கொண்டதாக சென்றதாக கூறப்பட்ட நிலையில் அந்த காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றி அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இது தொடர்பாக புதுடெல்லி மாவட்ட காவல்துறை அதுபோல குற்றப்பிரிவு, சிறப்பு பிரிவு மற்றும் சிறப்பு பணியாளர்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 24 குழுக்கள் அந்த குற்றம் சாட்டப்பட்டவை பிடிப்பதற்கான பணியில் இணைந்து பணியாற்றியதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. பல்வேறு இடங்களில் தேடுதல் வேட்டையானது நடைபெற்றது. 27க்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் சோதனை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சந்தேக நபரை கண்டுபிடிக்க இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சங்கிலியை பறித்த வழக்கு தீர்க்கப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை கூறியிருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த சங்கிலியானது மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் விவரங்கள் விரைவில் பகிரப்படும் என்றும் டெல்லி காவல்துறை கூறியிருக்கின்றது. அந்த பிடிக்கப்பட்ட நபர் டெல்லியை சார்ந்தவர்தானா, வேறு மாநிலத்திலிருந்து இங்கு வந்தவரா, அந்த முழு விவரங்கள் இன்னும் அவர்கள் டெல்லி காவல்துறை சார்பில் வெளியிடப்படவில்லை. தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா தற்போதைய சூழ்நிலையில் கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாவிடம் தங்கை சங்கிலி பட்ட நபர் கைது செய்யப்பட்டு அந்த தங்கை சங்கிலி மீட்கப்பட்டிருப்பதாக தற்போது டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கின்றது.